நிகழே தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலகத்தையே புரட்டி போடும் வகையிலே ஈரானும் இஸ்ரேலும் மோதிய அந்த போர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி தொடங்கியது. அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய் அன்று சாதாரணமாக நாளாகத்தான் அனைவரும் பார்த்தோம், உலகம் விழித்தது. ஆனால் அனைவரும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக இஸ்ரேல் திடீரென அணு ஆயுத தயாரிப்பை, ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்துவோம், கட்டுப்படுத்த போகிறோம் என்ற வகையிலே அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கையில் தான் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரிலே ஈரான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலில் பல இடங்கள், பல அணு உலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டன. அடுத்ததாக இரண்டாவது புள்ளியை பார்ப்போம். இந்த 13ஆம் தேதி நடந்த ஆபரேஷன் ரைசிங் லைனின் போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 20 முக்கிய தளபதிகள் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய, ஈரான் ராணுவத்தினுடைய 20 முக்கிய இஸ்ரேல் ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கையால் ஈரான் ராணுவத்தின் சேர்ந்த 20 முக்கிய தளபதிகள் மற்றும் 8 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். அந்த 20 முக்கிய தளபதிகள் மிக முக்கியமானவர்கள் மேஜர் ஜெனரல் முகமது பகேரி, மேஜர் ஜெனரல் உசைன் சலாமி, மேஜர் ஜெனரல் குலாம் அலி ரஷீத், அதே போன்று பிரிகேடியர் ஜெனரல் முகமது பக்போர், பிரிகேடியர் ஜெனரல் அலி சத்வனி போன்ற பலரும் கொல்லப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் முக்கியமான விஞ்ஞானிகள், அணு விஞ்ஞானிகள் அழைக்கப்பட்ட 8 அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர். அடுத்ததாக நாம் 3வது புள்ளிக்கு செல்வோம். 3வது புள்ளி மிக முக்கியமானது. அதாவது இந்த பதிலடியில் இறங்கிய, ஒரு நாள் அமைதியாக இருந்த இந்த தாக்குதலை எதிர்பாராத தாக்குதலை எதிர்நோக்கிய ஈரான் திடீரென பதிலடியில் இறங்கியது. பதிலடியில் ட்ரோன்கள் மழை மற்றும் ஏவுகணை மழை. இஸ்ரேல் எதிர்பாராத வகையில மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன்களை அடுத்தடுத்து அனுப்பியது. அதே போன்று ஏவுகணை மழையும் பொழிந்தது. இதில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கவசமாக கருதப்படும் அயன் டோமை ஏமாற்றி ஏவுகணைகள் இஸ்ரேல் உள்ளே புகுந்து பல இடங்களிலே பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. பல நகரங்கள் மீது கட்டிடங்களை எல்லாம் இடித்ததையெல்லாம் அழித்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். சின்ன பின்னமாக ஆகின பல கட்டிடங்கள் என்ற காட்சிகளை பார்த்தோம். அடுத்த புள்ளிக்கு செல்வோம். இரவு பகல், அதாவது இரவு பகல் என இரு நாடுகளும் விட்டு விட்டு அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தினால் இரு தரப்பிலும் கடும் சேதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு வசிக்கிற இரு நாடுகளும் வசிக்கின்ற மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இஸ்ரேல் ஆகட்டும், அதே போன்று ஈரான் ஆகட்டும், இரு தரப்பிலுமே பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு, பொதுமக்களின் பாதுகாப்பு என்பது பதுங்கு குழிகளில் தான் இருந்தது. ஷெல்டர்ஸ் என்று அங்கு ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தது. என்றால் பல நாடுகளாக இந்த இரு நாடுகளுமே இது போன்ற போரினை எதிர்பார்த்திருந்ததால் அந்த ஷெல்டர்ஸில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். எனவே இரு தரப்பிலும் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் முடங்கி போனது என்றே கூறலாம். அடுத்ததாக அடுத்த 5வது புள்ளியை பார்க்கும் பொழுது, இந்த இரு தரப்பிலும் நடைபெற்ற போரிலே நீங்கள் பார்த்துக்கின்றால் இதுவரை கிடைத்த தகவல், அதாவது மனித உரிமை அமைப்புகள் கொடுக்கின்ற தகவல், அதிகாரப்பூர்வமாக இரு அரசாங்கங்களும் வெளியிடவில்லை. ஆனால் மனித உரிமை அமைப்புகள் கொடுக்கின்ற தகவலின்படி ஈரான் தரப்பில் 940 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதில் 315 பேர் தான் ராணுவ வீரர்கள், 415 பேர் அப்பாவி பொதுமக்கள், 180க்கும் மேற்பட்டோர் அடையாளம் காணப்படாத நிலையில் இருக்கிறார்கள். யார் அவர்கள் என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல். அதே போன்று இஸ்ரேலை பொறுத்த மட்டிலே 39 பேர் தான் பலியாகி இருக்கிறார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இரு தரப்பிலும் சேர்த்தால் 8000த்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார், பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6வது புள்ளிக்கு தற்போது செல்வோம். இந்த 12 நாள் போரினுடைய 12 முக்கிய புள்ளிகளிலே 6வது புள்ளி, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உடனடியாக ஆதரவு தெரிவித்தது. ஈரானுக்கு ஆதரவாக 21 இஸ்லாமிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்தன. மற்ற உலக நாடுகள் எல்லாம் இது அது என்று கூறி வந்தார்கள். போர் நாளாக ரஷ்யா, சீனா போன்றவை எல்லாம் ஈரான் தரப்புக்கு வந்தது. அதே போன்று அமெரிக்காவின் நேட்டோ நாடுகளான இங்கிலாந்து ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும் போன்றவை எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கின. இந்தியாவை பொறுத்த மட்டும் இரு தரப்பிலும் அந்த நடுநிலையை தான் வகித்தது என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். இரு தரப்பிலும் இந்திய அரசின் சார்பிலே பேசப்பட்டது என்பதும் நமக்கு கிடைத்த தகவல். அதே போன்று இந்த 6 புள்ளிகளை பார்த்து நாம் அடுத்த 6 புள்ளிகள், மிக முக்கியமான அடுத்த 6 புள்ளிகளுக்கு செல்வோம். இந்த 6 புள்ளிகளில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பது, அதாவது பதிலடியாக ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று இஸ்ரேல் இறங்கியதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரிலே ஏற்கனவே ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, 2 என்று ஏற்கனவே நடத்தியிருக்கிறது ஈரான். எனவே ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரிலே இஸ்ரேலுக்கு எதிராக புது ஏவுகணைகளை, இதுவரை போரிலே பயன்படுத்தாத
சண்டைகளில் பயன்படுத்தாத புது புது ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்தது. இதிலே இஸ்ரேலின் பல இடங்கள் பாதிப்பு அடைந்தன. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். அந்த இரவு பகல் இரவு இல்லாமல் தொடர்ந்து அந்த பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. அடுத்த புள்ளிக்கு செல்வோம். 8வது புள்ளியாக நாம் பார்க்கும்போது இஸ்ரேலின் பல பகுதிகளில், குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களா இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவிவ் ஆகட்டும், அதே போன்று IDF என்று அழைக்கின்ற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ், இஸ்ரேல் ராணுவ படையினுடைய தலைமையகம் அமைந்துள்ள கிரியா, பிசினஸ் நகரம் அதாவது வணிக தலைநகரமாக காணப்படும் ரமத்கன், சென்ட்ரல் பத்யாம், ஹைஃபா போன்ற பல பகுதிகளில் கட்டிடங்கள், மருத்துவமனைகள் என்பது போன்றவையெல்லாம் கடும் சேதமடைந்து, குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் கடும் சேதமடைந்து சிதிலமடைந்து காட்சிகளை தான் தற்போது அங்கு நடந்தது. அந்த காட்சிகளை எல்லாம் நாமும் பார்த்து கொண்டிருந்தோம், தொடர்ந்து செய்திகளில் கொடுத்திருந்தோம். அதே போன்று அடுத்ததாக 9வது புள்ளிக்கு சொல்லலாம். அதாவது இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் விமான நிலையங்கள் பதிலடியாக, இஸ்ரேலில் இப்படிப்பட்ட நிலை என்றால் இஸ்ரேல் உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்தது. இதில் ஈரானின் விமான நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், அரசு ஊடகம், ஈரானின் அரசு ஊடகம், அந்த ஊடகமே பாதிக்கப்பட்டது. அந்த இஸ்ரேலினுடைய பல இடங்கள், பல கட்டிடங்கள் உடைந்து சிதிலமடைந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இஸ்ரேலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேலுடைய தாக்குதலே ஈரானின் பல பகுதிகள் கடும் சேதத்தை எதிர்கொண்டன. அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் வலிமையாக அதன் வீச்சு இருந்தது என்பதை இதை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு கடும் சேதத்தை ஈரானிலே ஏற்படுத்தியது இஸ்ரேல் ராணுவம் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக 10வது புள்ளிக்கு கொள்வோம். மிக முக்கியமான புள்ளி. இந்த போர் நடந்து கொண்டு 11ஆம் நாளிலே 10வது நாள் 11ஆம் நாள் வரும்போது திடீரென போரில் களமிறங்கியது அமெரிக்கா. யாருமே எதிர்பார்க்கவில்லை. என்றால் இரு தரப்பும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என சமாதான பேச்சு பேசிய என்று கூறி வந்த ட்ரம்ப் 2 வாரங்கள் கொடுக்கிறேன், 2 வாரங்களுக்குள் நீங்கள் போரை நிறுத்த வேண்டும் என கூறி வந்த ட்ரம்ப் திடீரென இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய போர் விமானங்களை அனுப்பி ஈரானுடைய மிக முக்கியமான 3 அணு உலைகள் அமைந்துள்ள இடங்கள், பர்தோ, நத்தான்ஸ் போன்ற இடங்களில் அமைந்துள்ள 3 அணு உலைகளை தன்னுடைய போர் விமானங்கள் மூலமாக, B-12 பாம்பர் மூலமாக குண்டுகளை வீசி அவற்றை நிர்மூலமாகி அழித்தார். இதனுடைய பதற்றமானது உலகம் முழுவதும் தொற்றிக்கொண்டு அமெரிக்க களமிறங்கியதால் ஈரானுக்கு ஆதரவாக வேறு யார் வருவார்கள், ஈரான் பதிலடி எப்படி கொடுக்கும், என்ன வகையான பதிலடி கொடுக்கும் என்று ஒரே பதற்றம் ஏற்பட்டு அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்ன உலக போராக மூழுமோ என்றெல்லாம் அச்சம் இருந்தது. சமூக வலைதளங்களில் எல்லாம் பல விவாதங்களை அவர்களே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 11வது புள்ளியாக நாம் பார்க்க போவது அடுத்து என்ன நடந்தது என்பதை சொல்லும். என்றால் உடனடியாக ஹோர்முஸ் ஜலசந்தி என மிக முக்கியமான ஜலசந்தி, ஒரு நீரிணை இருக்கிறது, ஈரானுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஜலசந்தியை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கிட்டத்தட்ட 33,000 கப்பல்கள் ஆண்டுதோறும் அந்த ஜலசந்தி வழியாக வளைகுடா பகுதியில் இருந்து ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட ஆஸ்திரேலியா வரை சென்று எண்ணெய் கப்பல்கள் செல்லும். இந்த ஜலசந்தியை மூடப்போகிறோம் என்று அறிவித்த அதனுடைய ஈரானுடைய நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்தது, ஜலசந்தியை மூடுவோம் என்று. இதனால் எண்ணெய் விலை, கிட்டத்தட்ட உலக எண்ணெய் வர்த்தகத்திலே 25% இந்த ஜலசந்தி வழியாகத்தான் செல்கிறது. இந்த ஜலசந்தியை, அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டால் எண்ணெய் கிடைப்பது தட்டுப்பாடாகி மிகப்பெரிய அளவுக்கு விலையேற்றம் ஏற்படும் என்ற அச்ச உணர்வு ஏற்பட்ட அந்த சூழலில் ஒரு விதமான வர்த்தக போரும், இதில் வர்த்தகமும் பெருமளவுக்கு பாதிக்கப்படுமோ என்றால் எண்ணெய் விலை உயர்ந்தால் விலைவாசி உயரும் என்பதால் உலக அளவிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி வந்தார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரில் பேபி ட்ரில் என்ற வகையிலே அந்நாட்டு எண்ணெய் வளங்களில் எல்லாம் நிறைய எண்ணெயை கொண்டு வாருங்கள் என்றால் நமக்கு தேவைப்படும் என்ற வகையிலே ட்ரில் பேபி ட்ரில் என்ற வகையில் ஒரு பாடல் போல ஒரு வரியை சொல்லி எல்லோரும் எண்ணெயை அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பியுங்கள், ட்ரில் செய்து விலையை கொண்டு வாருங்கள் என்றால் இது நம் பயன்படும். ஈரான் ஒருவேளை ஜலசந்தியை மூடினால் மிகப்பெரிய அளவு தட்டுப்பாடு ஏற்படும். அதை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய உற்பத்தி செய்ய வேண்டும். எனவே ட்ரில் பேபி ட்ரில் என்ற வகையெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதை அடுத்துதான் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடியதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு ஈரான் பதிலடி கொடுக்க போகிறது அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவின் தாக்குதல் என்ற போதுதான் 12வது புள்ளியை பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான புள்ளி, என்றால் திருப்புமுனை புள்ளி என்றுதான் கூற வேண்டும். கத்தாரில் உள்ள, அதாவது 11ஆம் இரவிலே கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ போர்ப்படை விமான தளம் இருக்கிறது. அந்த போர்ப்படை விமான தளத்திலிருந்து கத்தாருக்கு சொல்லிவிட்டு
ஈரான் அரசாங்கம் கத்தாருக்கு அழைத்து நாங்கள் உங்கள் பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்க போகிறோம் என கூறிவிட்டு 6 ஏவுகணைகளை வீசி தாக்குகிறது. அந்த 6 ஏவுகணையும் சென்றபோது உடனடியாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அந்நாட்டில் வசிப்போரை எல்லாம், கத்தார் என்பது உலக வணிகமயமாக்கல் மிக முக்கியமான இடம், தோஹா நாட்டின் தலைநகர். எனவே உடனடியாக அனைவரும் பாதுகாப்பாக பதுவுகளுக்கு சென்று விடுங்கள், ஷெட்டலுக்கு சென்று விடுங்கள், ஷெல்டரில் போய் மறைந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பாதுகாப்பான நிலைக்கு செல்ல வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிறகு அந்த 6 ஏவுகணைகளும் ஆனால் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டன. அழிக்கப்பட்ட பிறகுதான் அந்த பெருமூச்சு விட்டார்கள். எந்த பெரிய பாதிப்பும் இல்லை என கத்தாரம் அறிவித்தது, அமெரிக்காவும் அறிவித்தது. ஆனால் இதுக்கு அமெரிக்கா கடுமையான பதிலடி கொடுக்கும் என்றால் அமெரிக்க அதிபர் அப்படிதான் சொல்லி இருந்தால், மிகப்பெரிய ரெட்டாலியேஷன் கொடுக்க போகிறோம் என கூறியிருந்தால், பதிலடி தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் பதிலடி கொடுப்போம் என கூறியிருந்தார். ஆனால் திடீரென இன்று காலை 12ஆம் நாளான இன்று காலை அமெரிக்க அதிபர் இரு நாடுகளிடையும் நான் பேசிவிட்டேன், போர் நிறுத்தம் என அறிவித்தார். லாங் லிவ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்ற வகையில் கூறியிருந்தார். எனவே போர் நிறுத்தம் என அறிவித்த பிறகு 2 பேருமே அந்த விதிகளை மீறி வந்தார்கள். 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் என்றால் தற்போது போர் நிறுத்தம் என கூறி இருவரும் சண்டையை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சண்டை தொடருமா அல்லது அவ்வப்போது விட்டு சண்டை போட்டுக் கொள்வார்களா? பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்பு மட்டும் தற்போது மங்கி இருக்கிறது. ஆனால் போர் நிறுத்தம் முழுமையாக கடைபிடிக்கப்படுமா என்பது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வி என்பார்களே, அப்படிப்பட்ட $1 பில்லியன் கேள்விதான் நேயர்களே.